வணக்கம். நிஃப்டி 4 நாளோட லோ உடைச்சு ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். க்ரூட் ஆயில் அகைன் $90 மறுபடியும் டுவர்ட்ஸ் மூவ் ஆயிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறது. ஃபிட்ச்ன்ற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுக்கான ரேட்டிங் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்க முடியுது. வேதாந்தா உங்களோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான நியூஸை அதிரடியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதே போல் அதிகமான வால்யூம் ட்ரேடான கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரொம்ப அதிகமாக ரிசல்ட் நல்லா கொடுத்து அதிகமாக இறங்கியிருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸும் இருக்குது. என்னென்னன்றதை பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5லிருந்து 7 மணி வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ட்ரைனிங் செஷன் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 14 ஈவினிங். இந்த ட்ரைனிங் செஷன் ஒரு ஃப்ரீ செஷன். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா விஷயமும் ஆல்ரெடி நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் மார்க்கெட் அவர்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் குரூப்பில் இல்லைனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், க்ரூட் ஆயில் மறுபடியும் டுவர்ட்ஸ் $90 கிட்ட மறுபடியும் மூவ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ், ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவ். ஆயில் இந்தியா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். சென்னை பெட்ரோலியம் இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொரு பக்கம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் வீக்னஸ், செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஃபிட்ச்ன்ற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சியோட இம்பேக்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பாசிட்டிவ் ஒரு சிலது இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவும் கொடுத்துருக்குறாங்க. என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். தங்கம், வெள்ளி, கோல்டு, சில்வர் கடந்த ஒரு மாதத்தோட ஹைக்கு நியரில் சடனாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. மேபி இந்த ட்ரெண்ட் மறுபடியும் ஒரு சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றதையும் நம்ம சார்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்தியா வலுவான ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கிற ஒரு கண்ட்ரி. இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு கொடுத்துருக்குறாங்க ஃபிட்ச்ன்ற ரேட்டிங் ஏஜென்சி. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது இந்தியாவுக்கான ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடில் கொடுத்துருந்தாலும் ரேட்டிங் அப்கிரேட் பண்ணலைன்றது நெகட்டிவ். ஃபிஸ்கல் டெபிசிட் குறையணும், கவர்மெண்ட்டோட டெட் கட்டுக்குள்ளே வரணும், பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸு வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் அடுத்த அப்கிரேடுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பட் இதெல்லாம் நடக்குமா, எவ்வளோ நாள் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு ஒரு மிக்சட் அப்டேட் தான் இந்த ஃபிட்சோட ரேட்டிங். அடுத்தது க்ரூட் ஆயில். அமெரிக்கா ஈரானோட பிரச்சனையை பொறுத்து தான் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. போர் நிறுத்தம் வரும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபால் ஆகுது. அகெயின் ஏதாவது ஒரு அசாதாரண சுச்சுவேஷன் வரும்பொழுது மறுபடியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒப்பந்தம், அமெரிக்கா ஈரானுக்கான ஒப்பந்தம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகி இந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்தால் மட்டுமே க்ரூட் ஆயில் மறுபடியும் ஒரு கூல் ப்ரைஸுக்கு டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகரிக்கும், ருப்பியோட ப்ரெஷர் US டாலருக்கு அகைன்ஸ்டாக ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது, இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கண்ட்ரோலில் வந்தால் மட்டுமே நமக்கு எக்கனாமிக்கில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது கோல்டு, சில்வர் தான். ஏன்னா இந்த ஜனவரிக்கு அப்புறமே கோல்டு, சில்வர் தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ கடந்த ஒரு மாதத்தோட ஹையை பிரேக் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட $4000 நியரில் ஃபால் ஆன கோல்டு அமெரிக்க மார்க்கெட்டில் இப்போ மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10 வாரத்தோட ஹையை தொட்டிருக்கு. சில்வர் ஒரே வாரத்தில் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம முக்கியமான ரீசன் என்னென்னா அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை, ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, சேஃப் ஹேவனோட டிமாண்ட், ப்ரைஸ் தொடர்ந்து இறங்கி இருக்கிறதும் இன்னொரு காரணமாக பார்க்கலாம். அடுத்தது RBIயோட டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம். இது ரொம்ப பேமெண்ட் கேட்வே, UPI பேஸ்டு கம்பெனிஸ்க்கு இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கலாம். டிஜிட்டல் பேமெண்ட் ஃப்ராடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக RBI எடுத்துகிட்டு வந்திருக்கிற டிஜிட்டல் பேமெண்ட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா இப்போது பயிற்சி முறையில் இதை ரோல் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸை தடுக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக RBI இதை கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னும் ஃபர்தராக பேங்கிங் செக்டாருக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஹெல்த் கேர். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில்
பார்லிமெண்ட் கமிட்டி ஹெல்த் செக்டருக்கு ஒரு சில ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப எஃப்டிஐ லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல அப்படின்றத கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ண போகுதுன்றதையும் கொடுத்துருக்குறாங்க. டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து அதாவது ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்குறாங்க. ரூம் ரெண்ட் மேக்ஸிமம் கேப் 3 ஸ்டார் கேட்டகரியில் அப்டேட் பண்ணணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸுக்கு ஒரு மிக்சட் ட்ரெண்டு தான். பட் இன்னைக்கு ஃபார்மா செக்டர் டாப் செக்டரல் கெய்னராக க்ளோஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா 2028 மார்ச் 31 வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏதர் எனர்ஜி, ஓலா எலக்ட்ரிக் இது பாசிட்டிவ். ஏதர் இன்னைக்கு 4% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓலா எலக்ட்ரிக் ஒரு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேல ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறதா கொடுத்துருக்காங்க. மேபி இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா. ஆம்ஃபியோட மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா ஜூலை மந்த் எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷன் 31,961 கோடி ரூபாவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூன் மாதம் 31,781 இருந்தது, இப்போ 961 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 180 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ வந்து நெட் இன்ஃப்ளோ கிட்டத்தட்ட 28,973 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை இன்னைக்கு ஏஎம்சி ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா HDFC AMC 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ புடென்ஷியல் AMC 1% கிட்ட இறங்கியிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து கிளாண்ட் ஃபார்மா ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிஃப்டி 50ல் டாக்டர் ரெட்டி டாப் கெய்னர், கிளாண்ட் ஃபார்மா ஒரு ஸ்ட்ராங்கான குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. 20% ரெவன்யூ, 47% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக் 10% மேலே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சைடஸ் லைஃபோட கூட்டலி ரிசல்ட்டு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ராலி வித் ஹையஸ்ட் வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. 7% மேலே இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 940 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 22% க்ரோ ஆகி ரெவன்யூ 8000 கோடியை கடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக பார்க்கலாம். பட் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு. இல்லை இன்னொரு செக்டார் நம்ம நாளைக்கு கவனிக்கணும் அப்படின்னா டயர் செக்டார் கவனிக்கும். ஏன்னா அதிக மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற எம்ஆர்எஃபோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு. மார்ஜின் ப்ரெஷர் வந்து எம்ஆர்எஃப்க்கு ஒரு நெகட்டிவ். 6.5% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் ரெவன்யூ 10% கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. 13.95 இருந்த மார்ஜின் 11.77 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு ரீசனாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, இன்ஃப்ளேஷன் ரா மெட்டீரியலோட இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, மார்ஜின் ரெக்கவரி வரப்போதா, இதெல்லாமே வந்து இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ். மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் நாளைக்கு வரும். ஸோ நாளைக்கு ட்ரெண்ட் மாறுமா இல்லை இதே வீக்னஸோட கண்டினியூ ஆகுமான்றதை பார்க்கலாம். சீமென்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. 2143 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கடந்த வருஷம் 423 கிட்டத்தட்ட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 12.6 9.1 குறைஞ்சிருக்கு. மார்ஜின் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் சீமென்ஸோட ரிசல்ட்டில். ஆர்விஎன்எல் ஆக்சுவலாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 1% கிட்ட நெகட்டிவாக இருந்தது. ப்ராஃபிட் 18.5% க்ரோ ஆயிருக்கு. 10.5% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. 1.43%லேருந்து 4.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு நெகட்டிவாக டர்ன் ஆச்சு ரிசல்ட்டோட இம்பாக்ட். கல்பத்தாறு ப்ராஜெக்ட் நியர்லி 3% ரிசல்ட்னால இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனாலும் ரெவன்யூவில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 4% மட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம் இருந்தது. மோர் தென் 12 to 14% இந்த ஸ்டாக் இன்னைக்கு இன்ட்ராடேல. ப்ராஃபிட் 50% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 40% மேலே ரைஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 9.7 12.1 ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் நாளைக்கு நம்ம இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம். சூரிய ரோஷினி 5% மேலே இன்னைக்கு ரிசல்ட்னால இறங்கியிருக்கு. பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றது இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆகிருக்கிறதுக்கு காரணமாக பார்க்க முடியுது. கேபிஐ கிரீனோட ரிசல்ட்டும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு இல்லை. பட் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 9% வரைக்கும் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. வோடஃபோன் ஐடியா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒரு சில முக்கியமான கமெண்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஆவரேஜ் டெய்லி ரெவன்யூ
இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 6 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் 930 கோடி ரூபாய் இந்த குவார்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பேங்கோட டெட் 211 கோடி ரூபாய் அளவுக்கு குறைச்சிருக்கிறாங்க, கடனை குறைச்சிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து இன்னைக்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல வோடஃபோன் ஐடியாவுக்கு. வேதாந்தா ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்னன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து குரூப் கம்பெனியில் அக்விசிஷன் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் இருக்குது. இது வந்து 2000 to 3000 கோடி ரூபா அளவுக்கு இந்த அக்விசிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பணம் எங்கேருந்து வரப்போகுது, எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க? குரூப் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 5 to 6 கம்பெனிஸ் இருக்குது. இதில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொமோட்டர் சைடில் இருந்து எந்த ஒரு ஆத்தென்டிகேட்டட் நியூஸ், அதாவது அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. பட் இது ஒரு ஸ்பெகுலேட்டிவான நியூஸாக தான் இப்போ வரைக்கும் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஐடி செக்டார் 2 ஸ்டாக் இன்னைக்கு நியூஸில் இருந்தது. ஒன்று டிசிஎஸ், இன்னொன்று கோஃபோர்ஜ். டிசிஎஸ் கூகுள் கிளவுடோட பார்ட்னர்ஷிப் டீல். கோஃபோர்ஜ் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி பிஸ்னஸ் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 ஸ்டாக்குமே ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி நல்ல ரிசல்ட் கொடுத்த கம்பெனி இன்னைக்கு அதாவது நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் பண்ண கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போஷ் லிமிடெட் 4%, கிளாண்ட் ஃபார்மா 10%, கோல்டி பட்டில் 11%, லூமக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 14%. இந்த 5 ஸ்டாக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட டர்ன் ஆயிருக்கு. மிக்சட் இல்லைன்னா எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படின்னா திருவேணி டர்பைன், டாலர் இண்டஸ்ட்ரீஸ், லாய்ட்ஸ் மெட்டல், வோடஃபோன் ஐடியா, சிஎம்எஸ் இன்ஃபோ, டிவிஎஸ் சப்ளை செயின், இந்த ஸ்டாக்ஸ். ரொம்ப வீக்கான ரிசல்ட் அப்படின்னா ஜி என்டர்டைன்மெண்ட். ஆக்சுவலாக இன்னைக்கு மீடியா செக்டர் தான் அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஜீலோட குவார்டர்லி ரிசல்ட் கை கொடுக்காம போனது. சன் டிவியும் இறங்கியிருக்கு, ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் இறங்கியிருக்கு, கேஇசி இன்டர்நேஷனல், பாம்பே டைங், டிபிஎல், ஜூபிலன் ஃபார்மாவா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நாளையோட மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னா, பிரண்ட் க்ரூட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். அதே போல் குளோபல் மார்க்கெட்டுக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். கோல்டு சில்வரோட ப்ரைஸ் ஃபர்தராக இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்க மார்க்கெட்டில் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆக போதா, இல்லை இது ப்ராஃபிட் புக்கிங் வருமா? அதே போல் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் சீமன்ஸ் எனர்ஜி, ஜைடஸ் லைஃப், வோடஃபோன் ஐடியா, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்லாம் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் வந்திருக்கு. புரோக்கரேஜோட அப்டேட் நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமானது எஃப்ஐஎஸோட சைடில் இருந்து ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டில் பையராக டர்ன் ஆகிருக்கிறாங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகும்போது மேபி நம்ம மார்க்கெட்டுக்கு அது ஒரு பூஸ்டிங்காக அமைய வாய்ப்பு இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அடுத்து ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் 24,400. இன்னைக்கு லோ வந்தது பார்த்தீங்கன்னா 24,429 வரைக்கும் வந்தது. 24,400க்கு பிலோ நிஃப்டி ஒரு 10 மினிட்ஸ் ட்ரேட் ஆனாவே ஸ்பாட் நிஃப்டி இண்டெக்ஸ் இன்னும் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 24,400 ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். அப்சைட் பார்த்தீங்கன்னா 24,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்னா ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. சென்னை பெட்ரோலியம், எம்ஆர்பிஎல், நாக்ரி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட 7% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. QSR ஸ்டாக்ஸ், தேவயானி, சஃபைர் ஃபுட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் 6 to 7%. இந்த 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபின்டெக் கம்பெனிஸ், அதாவது நேத்தி பேடிஎம், பாலிசி பஜார், இந்த ஸ்டாக்ஸோட ரேலி இன்னைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. பைன் லேப்ஸ் நியர்லி 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. RBIயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நிஃப்டி 50ல விப்ரோவுக்கு பதில் பிஎஸ்சி ஆட் ஆக போகுதுன்ற ஒரு நியூஸ் வந்தது. மேபி பிஎஸ்சி இன்ஃப்ளோ வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். MCX வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோர் தென் 4% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,870 ரூபாயில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மால இன்னைக்கு டாப் கெய்னரில் டாக்டர் ரெட்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. LIC இன்னைக்கு அகைன் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட நியர்லி 3% இன்னைக்கு ரேஸ் ஆயிருக்கு. நெகட்டிவ் சைடு வரும்போது நிஃப்டி 500ல பார்த்தீங்கன்னா திருவேணி டர்பைனோட குவார்டர்லி ரிசல்ட் 6% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. கேஇசி 5% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்கான வால்யூமோட ட்ரேட் ஆன பவர் இந்தியா, அதாவது ஹிட்டாச்சி, இன்னைக்கு 3% ப்ராஃபிட் புக்கிங். டொபாக்கோ கம்பெனி, கார்ஃபே பிலிப் இன்னைக்கு நியர்லி 3% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ், பல்ராம்பூர் சின்னி இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு ஸ்டாக் செலக்டிவாகவும் செக்டார் செலக்டிவாகவும் இருந்தது. ரொம்ப முக்கியமாக குவார்டர்லி ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த நியூஸ் எல்லாமே ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இல்லைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.